ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பா பர்த்டேக்காக ட்ராவல் பண்ண விலாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைதராபாத் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் ஃப்ளைட்லேருந்து இறங்கின உடனே பஸ் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்குவோம். அதில் ஏறி போனதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் நம்மளை விட்டுருவோம். ஏர்போர்ட்டில் போய் நாங்கள் என்னென்ன பண்ணோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்திருக்கோம். அதெல்லாம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சோம். சரி, அந்த யூடியூப்லாம் பார்த்துருந்தோம். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சு ₹1 அந்த மாதிரி வந்துட்டு உள்ளே போய் சாப்பிட்லான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நாங்கள் நம்பவே இல்லை. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் எங்கள் கார்டு எதுவுமே ஒர்க் ஆகலை. ஒரு 2 கார்டு மட்டும் ஒர்க் ஆச்சு. ஒரு கார்டுக்கு ஒரு ஆளை மட்டும்தான் உள்ளே அனுப்புனாங்க. 2 hours உள்ளே இருக்கலான்னு சொன்னாங்க. சரின்னு முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருந்துட்டு இது வந்துட்டு அவ்வளோவுக்கா நாங்கள் போனப்போ இல்லை. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நானும் என் தங்கச்சியும் சரி இதுக்கு மேலே நம்மளால் அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி கிளம்பி வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம கையில் பாப்பா இருந்தனால ரொம்ப வீடியோஸ் எல்லாம் எங்களால் எடுக்க முடியல. கொஞ்சம் கிளிப்ஸை மட்டும்தான் நாங்கள் எடுத்திருந்தோம். பாப்பா வச்சு அங்கங்கே வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பார்த்திங்களா, ஃப்ளைட் வந்து கிளம்புது மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நம்ம இப்போ எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னா, நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்காக தான் ஹைதராபாத் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதோட ஃபஸ்ட்டு விலாக் நான் போட்டிருப்பேன். அதில் நான் பேசியிருக்க மாட்டேன். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஹைதராபாத் ட்ராவல் ஆகிறது தான் நான் போட்டிருந்தேன். இன்னும் பாப்பா வந்து க்யூட்டாக நடக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா பர்த்டே நைட்டு இருந்து எப்படின்னு எங்களுக்கே தெரியல. திடீர்னு அவங்க பாட்டிக்கு நடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் நடந்து பழக்கி விடலான்னு பார்க்கும்போது அவங்க நடக்கவே இல்லை. அவங்களே நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் சரின்னு விட்டுட்டோம். கரெக்டாக பர்த்டே முடிஞ்சு நைட்டு இருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் ட்ரிப் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டுக்காக பார்த்திங்கன்னா 4 hours வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் 2 hours லான்ச்சில் எப்படியோ முடிச்சுட்டு வந்துட்டோம். 2 hours ஃபுல்லாலாம் நாங்கள் இல்லை. சரின்னு வெளியே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தான் எங்களால் சுற்ற முடிஞ்சு. இந்த குட்டியை கையில் வச்சுட்டு சுற்ற முடியல. பாப்பா பார்த்திங்கன்னா சரியான சேட்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி போவான்னு சொல்லிட்டு ஃப்ளைட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எங்களை வர சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். பாப்பா பார்த்திங்கன்னா ஜம்மு எக்ஸலேட்டரில் வந்துட்டுருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே சப்பான ஆகிருச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. போகிறோம் போய்கிட்டே இருந்தோங்க. அங்கங்கே வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சைட்லெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம். பார்த்திங்களா எவ்வளோ தூரம் போகிறோன்னு. இந்த மாதிரி நாங்களாம் நிறைய ட்ரிப் போயிருக்கோம். பட் வீடியோஸில் எடுக்கலாமான்னு தெரியல, ஒரே ஷையாக இருந்துச்சு. சரி, நான் அப்பப்போ தான் என் சிஸ்டர் தான் எடுத்து கொடுத்தாங்க இந்த வீடியோஸ் எல்லாமே. என்னால் எந்த வீடியோஸும் எடுக்க முடியலை.
நாங்கள் ஏன் அடிக்கிற வெயில் ஸ்வெட்டர் போட்டுட்ருக்கோம் தானே யோசிக்கிறீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, அந்த ஸ்வெட்டரை கழட்டி வைக்கிறதுக்கு எங்கிட்ட லக்கேஜ் இல்லை. எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் அனுப்பிட்டோம். சும்மா பாப்பாக்கான பேக்ஸ் மட்டும்தான் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். சரின்னு சொல்லிட்டு ஸ்வெட்டர் போட்டே சுற்றிட்டு இருந்தோம். இயர்லிங் மார்னிங் கிளம்புனதுனால ரொம்ப குளிராக இருந்துச்சு, அப்போ போட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கழட்டி வைக்கலை. கடைசியில் பார்த்தா அது இப்படி ஆயிடுச்சு. நீங்களும் ஸ்வெட்டர்லாம் போட்டு போயிடாதீங்க. போட்டு போனீங்கன்னா ஒரு பேக் வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. நம்ம சீரடிக்கு போக போகிறோம். எனக்கு என்னென்னா பாப்பாவுக்கு காது வலிக்குமோ அப்படின்னு தான் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. மார்னிங் தூங்கிட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்திங்கன்னா முடிச்சுட்டே தான் இருந்தாங்க. அவ்வளோதான், நாங்கள் சீரடி வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கீழே ஃப்ளைட் வந்து இறங்கிடும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. எனக்கு என்னென்னா அந்த ஸ்வெட்டர் போட்டுட்டு போனது கூட ப்ராப்ளமாக இல்லைங்க. ஆனால் செக்இன்ல ஒவ்வொரு டைமும் கழட்டி வச்சு செக் பண்ணாங்க. பார்க்கணும் சாமி, எங்களாலேயே முடியலைங்க. நம்ம சீரடிக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் சீரடி என்ட்ரன்ஸ். உள்ளுக்குள்ளே போயிட்டு லக்கேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அப்பாவுக்கு என்னன்னா லக்கேஜ் வருமா வந்து சேராதான்னு ஒரு டவுட்டு. ஏன்னா கோயம்புத்தூர் டு சீரடி கனெக்டிங் ஃப்ளைட்னால கோயம்புத்தூர்ல லக்கேஜ் போட்டோன்னே சீரடிக்கே டைரக்டா வந்துடும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு டவுட்டு. எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் இந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டாங்க லக்கேஜ் அங்கேயே வந்துருமான்னு. நாங்களும் வந்துடும் சொல்லி சொன்னோம். ஏர்போர்ட்ல இருந்து ரூமுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னர் சாப்பிட போயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Bye bye. Meet the next video.